மாதிரி இன்றைக்கு எந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கட்டு இருக்கிறது என்றால், தௌஹீத் என்ற இந்த வார்த்தையை பாருங்க. இன்றைக்கு தௌஹீத் சொல்றதுக்கு நிறைய பேருக்கு பயம். தௌஹீத் என்னமோ பைபிள்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியும், தௌஹீத் என்பது என்னமோ அந்நிய சொல் மாதிரியும், தௌஹீதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும், நாங்க தௌஹீத் இல்லைன்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அன்பின் சகோதரர்களே, தௌஹீத் என்ற அந்த வார்த்தையுடைய கருத்து என்ன இன்னைக்கு விளங்காம இருக்கிறாங்க. எந்த வார்த்தை ஒரு மனிதனை முஸ்லிமாக்கி வைக்குமோ அந்த வார்த்தை தான் இன்றைக்கு காபீராக்கி வச்ச மாதிரி பார்க்கிறான். நான் தௌஹீதுன்னா இவர் காபீரு, இவர் பள்ளிக்கு போகலாது, இவரு பின்னாடி தொலையலான்னு சொல்லி தௌஹீதுக்கான பின்னாடி நின்று தொழ முடியாதுன்னு சொல்றாங்க. அன்பின் சகோதரர்களே, தௌஹீத் என்ற வார்த்தை தான் ஒரு மனிதனை முஸ்லிமாக்கி வைக்கிறது பாருங்க. ஆனா மக்கள் சொல்றாங்க தௌஹீதுன்னு சொன்னா வழிகேடு. தௌஹீதுன்னா என்ன? அது தமிழ் சொல் கிடையாது, அரபு சொல். என்ன தௌஹீதுன்னா என்ன? அதுக்கு தமிழால நீங்க பாத்தீங்கன்னா ஏகத்துவம் அப்படின்னு கருத்து. ஏகத்துவம் என்ன? இன்னும் கொஞ்சம் விளக்குறதா இருந்தால் ஓரிரை கொள்கைன்னு சொல்லலாம். ஓரிரை கொள்கை என்ன? அது மொட்டையா இருக்குது என்று கேட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் இந்த தௌஹீத் என்பது அர்த்தமாகுது. அன்பின் சகோதரர்களே, இப்போ ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, நீங்க தௌஹீதாண்டி, நான் தௌஹீத் இல்லைன்னால் எந்த அளவு கொண்டு போய் நிப்பாட்டுன்னு பாருங்க. தௌஹீத் இல்லை என்று யாராவது சொன்னால் நான் ஏகத்துவம் இல்லை என்று ஆகுது, நான் ஓரிரை கொள்கை இல்லை என்று ஆகுது, நான் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்வது உண்மை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆகுது. அன்பின் சகோதரர்களே, அப்ப யாரு தௌஹீத் இல்லைன்னு சொல்றானோ அவன் கலிமாவை மறுக்கிறான். இன்றைக்கு மக்கள் வழங்காம இருக்கிறாங்க. தௌஹீத் தான் மனிதனை முஸ்லிமாக்கி வைக்கக்கூடியது. தௌஹீத் என்பது ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அந்த தௌஹீது. ஆனா மக்கள் சொல்றாங்க தௌஹீத் வழிகேடு, இஸ்லாத்துல இல்லைன்றாங்க. அன்பின் சகோதரர்களே, எந்த அளவுக்கு சைத்தான் நேர் வழியிலிருந்து பிரட்டிக்கான்னு பாருங்க. எந்த வார்த்தை மனிதனை முஸ்லிமாக்கி வைக்குமோ அந்த வார்த்தையை காபீராக்கி வைத்த மாதிரி பார்க்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் அந்த தௌஹீதை மறுக்க இயலாது. இன்றைக்கு நாங்க என்ன சொல்கிறோம் என்றால் கலிமா என்பது ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றோம். ஆனா இன்றைக்கு பெரிய மதுசாக்கள்ல கூட, ஓரவள்ளி மதுசாக்கள்ல கூட சொல்லி கொடுப்பாங்க கலிமாக்கள் 5 கலிமா. முதலாம் அவ்வல் கலிமா ஷஹாதத்தி தய்யிபு, இரண்டாம் கலிமா ஷஹாதத்தி, மூணாம் கலிமா தம்ஜீத், 5 கலிமா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த 5 கலிமாக்குள்ளேயே நேரடியாகவே தௌஹீத் என்ற வார்த்தை அல்லாஹ் புகுத்தி வச்சுக்கான், மறுக்கவே இயலாது. எப்படி தெரியுமா? முதலாம் கலிமாக்கு அவ்வல் கலிமா தய்யிப்னு சொல்லுவாங்க, இரண்டாம் கலிமாக்கு இரண்டாம் கலிமா ஷஹாதத்துன்னுவாங்க, மூன்றாம் கலிமாக்கு தம்ஜீத்ன்னுவாங்க, நாலாம் கலிமா தௌஹீத் தான். நாலாம் கலிமா தப்லீக காணும், நாலாம் கலிமா சுன்னத் ஜமாத்னு மாத்திக்க சொல்லுங்க. தௌஹீத் என்பது காபீர் என்றால் நாலாம் கலிமா தௌஹீத் இல்ல. தௌஹீத்னா எழுதி வச்சுக்க. சாபி புக்குல கூட இன்னைக்கு புள்ளகளுக்கு கூட நாலாம் கலிமா தௌஹீத்னா சொல்லி கொடுக்குறாங்களே தவிர நாலாம் கலிமா சுன்னத் ஜமாத்து, நாலாம் கலிமா தப்லீக் ஜமாத்து, நாலாம் கலிமானா ஜமாத்தே இஸ்லாம் என்று சொல்லி கொடுக்கிறது இல்ல. நாலாம் கலிமா தௌஹீத், அஞ்சாம் கலிமா ரத்துல் குஃப்ரின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 5 கலிமாக்குள்ளேயே இன்றைக்கு தௌஹீத அவர்களாக உருவாக்கி கொண்டு தௌஹீதுன்னு சொல்லாதீங்க, அது வழிகேடு, தௌஹீதுன்றதாங்க முஸ்லிம். அன்பின் சகோதரர்களே, அப்ப மக்கள் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளாம, இதனுடைய தாற்பயங்களை விளங்காம அங்க தௌஹீத் இல்ல, நாங்க தௌஹீத் இல்ல என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு தௌஹீதுண்டா களிமான்னு தான் விளங்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னா தௌஹீதுக்காண்டு ஏசாம தௌக்காரன்னு ஏசுறாங்க. தௌஹீதுக்காரன் ஏசிட்டா அது தனக்கே இழுக்க, கருத்து என்னன்னு கேட்டானா நம்ம மோனையா இருக்கிறோம், கருத்து என்னன்னு கேட்டா மாட்டிக்கொண்டதுக்காக வேண்டி தௌஹீதுக்காரன் சொல்லாம தௌக்காரன் ஏசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வஹாபிக்காரன் வஹாபிக்காரன். அன்பின் சகோதரர்களே, வஹாபி என்ற சொல்லி குர்ஆன்ல 3 இடத்துல வருகிறது. அந்த வஹாபிக்கு யாருக்கு? அல்லாஹ் வச்ச பேர் பாருங்க. இந்த வஹாபி என்பது குர்ஆனில சுலைமான் நபி சொன்னாங்க, இன்ன கந்தல் வஹாப், அல்லாஹ்வே கடவுளே நீ ஒரு வஹாபின்னு சொல்லி சுலைமான் நபி சொன்னார் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். 3 இடங்கள்ல வஹாபி என்று அல்லாஹ் தனக்கு தானே பேர் சூட்டிக் கொண்டான்.
அன்பின் சகோதரர்களே, அப்ப வஹாபி நீங்க ஏசுறீங்களா? அல்லாஹ்வை சார்ந்தவர்கள், ரஹ்மானை சார்ந்தவர்கள் சொல்லி அவங்களாவே சொல்றாங்க. எது புகழக்கூடிய வார்த்தையோ அதை இகழக்கூடிய வார்த்தை மாதிரி சைத்தான் தட்டி வச்சுக்காம பாருங்க. அந்த சொல்லக்கூட விளப்பம் இல்லாம இல்ல இல்ல என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம்.